பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு 9 குற்றவாளிகளுக்கு 25 ஆயுள் தண்டனை 350 ஆண்டுகள் சிறைவாசம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இவ்வழக்கானது முழு இந்தியாவையும் ஏன் முழு உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வழக்காகும். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு வரும் மோசமான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு பெரிய எச்சரிக்கையாக மே மாதம் 13ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இத்தீர்ப்பு விளங்குகின்றது என்கின்றனர் பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள். வழக்கின் சாராம்சம்: 2019ஆம் ஆண்டில் பிப்ரவரி 12ஆம் தேதி கல்லூரி மாணவி ஒருவர் தனது சகோதரன் மற்றும் பெற்றோருடன் வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை கொடுத்திருந்தார். அந்த முறைப்பாடு ஜாதனில் 19 வயதான அந்த கல்லூரி செல்லும் இளம்பெண்ணை அவருக்கு தெரிந்த ஒரு நபர் மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்து அதனை வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அச்சுறுத்துவதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கல்லூரி மாணவியின் புகார்படி சபரிராஜன் எனும் நபர் குறித்த மாணவியுடன் நட்பாக பழகியுள்ளார். நண்பனை நம்பி கல்லூரி மாணவி சபரிராஜனுடன் காரில் சென்றுள்ளார். ஆனால் சபரிராஜன் ஏனைய 3 நபர்களுடன் சேர்ந்து மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார்கள். போலீஸ் புகாருக்கு முன்னராக கல்லூரி மாணவி தனது சகோதரனிடம் சபரிராஜன் கும்பல் வீடியோ வைத்து தன்னை மிரட்டும் விடயத்தை முறையிடுகிறார். அம்மாணவியின் சகோதரன் தனது நண்பர்களுடன் சபரிராஜன் குழுவினரை மடக்கி விசாரித்ததில் அடிதடியாகிறது. அப்போது திருநாவுக்கரசின் அலைபேசியை பறித்து பார்த்ததில் இந்த கும்பலிடம் மேலும் பல பெண்களின் வீடியோக்கள் இருப்பதும் வேறு பல பெண்களும் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் கல்லூரி மாணவியின் புகாரின் அடிப்படையில் 2019 பிப்ரவரி 24 முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு அதன் அடிப்படையில் சபரிராஜன், வசந்தகுமார் மற்றும் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியாக திருநாவுக்கரசு தலைமறைவாகி இருந்து கொண்டு தனக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பு இல்லை என வீடியோ வெளியிடுகிறார். பின்னர் 2019 மார்ச் 5 அவரும் கைதாகிறார். இதனைத் தொடர்ந்து 2019 ஆண்டு கால பகுதியில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அந்த வீடியோவில் இளம்பெண் ஒருவர் தன்னை அடிக்க வேண்டாம், என்னை விட்டுடுங்கோ, நான் போறேன் என்று கதறும் குரலும் பெண்ணிடம் ஆடைகளை களையச் சொல்லி ஆணொருவர் மிரட்டுவதும் பதிவாகியிருந்தது.